தாவேகாவை பற்றி நிறைய ஒரு விஜயண்ணனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்கள பற்றி இல்லை, அந்த இஷ்யூ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து மனதார பாராட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய எதிர்ப்புகளும் வந்து எனக்கு ட்விட்டர் மாதிரி தளங்களில் வந்து பயங்கரமாக வந்துச்சு. நிறையா கழுவி ஊற்றுனாங்க, சண்டையெல்லாம் போட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க, சில மிரட்டல்கள் கூட வந்துச்சு. ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது, குடும்பம்னு வரும்போது நம்ம உண்மையின் பக்கம் நிற்கிறது தான் வந்து அறமாக இருக்கும். மற்ற விஷயம்லாம் ஓகே, சினிமாலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி போய் சொல்லலாம், பாதி உண்மை சொல்லலாம். பட் குடும்பம்னு வரும்போது நம்ம எல்லாருமே குடும்பத்தினால தான் வாழ்கிறோம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம அம்மாவுடைய, அப்பாவுடைய, அண்ணனுடைய, தங்கையுடைய தியாகத்தால் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். அப்படிங்கிறப்போ குடும்பத்தில் ஒரு தப்பு செய்யும்போது அதை கண்டிப்பாக தட்டி கேட்க செய்ய தான் செய்வோம். ஸோ அதற்கு நன்றிகள். பட் இப்போது தாவேகால என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளர் தேர்வுக்கு வந்து விஜய் அண்ணனே வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் இந்த கண்டினியூஷனை வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா மேடம் வந்து ஒரு மேடையில் பார்த்திபன் வந்து ரொம்ப நாகரிகமாக சும்மா அவரோட ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா குந்தவை வீட்டிலேயே குந்தவை ஏதோ சம்திங் சும்மா ஜாலியாக அது ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு கருத்தாக வந்து எடுத்து சொன்னதுக்கு அவங்க த்ரிஷா மேடம் வந்து திருப்பி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பயங்கர ஹார்ஷாக ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க. அது தேவையில்லாத ஒரு கமெண்ட். அது வந்து பார்த்திபன் சார் சொல்கிறது ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து முன்னெடுத்து இந்த 1.5 வருடமாக வந்து உங்களை அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வராத கோபம் பார்த்திபன் சார் பேசுகிறப்போ வந்து திடீர்னு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அதுவே ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் வந்து இதே கமெண்ட்டை இதை விட வல்கராக விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லாயரை விட்டு அஃபிஷியலாக இங்கிலீஷில் போட்டு தான் ஒரு மாதிரி பாலிஷாக தான் ரிப்ளை வருது. ஸோ இது கண்ணு முன்னாடி நடக்கிற தவறு மேடம். இது வந்து த்ரிஷா மேடம் எங்கள் யாருக்குமே உங்கள் மேலாம் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. இது வந்து பேசிக்காக தப்பு. இது பேசிக்காக என்னென்னா நிறைய இளைஞர்களை நம்ம வந்து ஒரு தவறாக ஒரு கைட் பண்ணுறோம். உங்களை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸு அதுவும் பெண்கள் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. அதுவும் இளம் பெண்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை வந்து ஒரு செயல் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான கண்டன குரல்கள் வலுக்கு தான் செய்யும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா சூப்பர். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் ஓப்பனாக வந்து இல்லைங்க நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், அது வந்து சும்மா ஒரு எதேச்சியாக போனோம், அட்டன் பண்ணோம், திரும்பி வந்தோம், இப்படி ஏதோ ஒரு விஷயம் இல்லை எங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற விஷயம், அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விஷயம். அது எதாக இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா அது கிளாரிஃபை ஆகாமல் தான் இவ்வளோ குழப்பமே. அது நீங்கள் பண்ண டைமிங் பெரிய குழப்பம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா நீங்கள் தான், நாங்கள் கிடையாது. அப்போ பொதுஜனம் நிச்சயமாக கேள்வி கேட்டதாகும். கூட இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கேள்வி கேட்டு தான் ஆவாங்க. அதற்கு நீங்கள் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு தெரில. ஸோ அதை நீங்கள் தான் உங்கள் சைட்லேருந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணணும். அகைன் உங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி கிடையாது, பட் நீங்கள் தான் கிளியர் பண்ணணும். இதில் வந்து பார்த்திபன் சார் மேலே கோவப்படுறதுனால எதுவுமே ஆக போகிறது கிடையாது. இப்போ தாவேகால என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க 1.5 வருஷம் கூட்டணிக்கு நடையாக நடந்தாங்க. வெளில வந்து காட்டுறது எப்படின்னா, நாங்கள் வந்து பெரும்பான்மை, நாங்கள் தான் முதலமைச்சர், சேர் ரெடியாக இருக்குது, சட்டசபை ரெடியாக இருக்குது, ஜார்ஜ் கோட்டை ரெடியாக இருக்குது, போனால் கொடி ஏற்ற வேண்டிதான் அப்படின்னு சொன்னாலும் தாவேகா வந்து முதல்லேருந்து கூட்டணிக்கு வந்து ஒரு வேலைகள் பார்த்துட்டே தான் இருக்குது. முதல்ல அதிமுக வந்து கூட்டணிக்கு அழைச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஒரிஜினல் வந்து அங்கே ஒரு கூட்டணி அமைக்க யோசித்தார். அவர் திருமாவளவன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதி, தெளிவாக தெரிஞ்சுட்டு ஆஹா இதில் போய் நம்ம சிக்கிக்கொண்டான்ட்டு அவர் தெளிவாக திமுக கூட போய் அலையன்ஸ் ஆயிட்டார். அடுத்து அதிமுக கூட போனாங்க. இவங்க அதிமுக கிட்ட போய் கூட்டணி பேசும்போது அன்றைக்கி பாஜக வந்து அவங்க கூட இல்லை. அப்போது அவங்க ரொம்ப நியாயமாக அதிமுக என்ன சொல்லிச்சு அப்படின்னா 60 சீட்டு துணை முதல்வர் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நியாயமானது. ஏன்னா அது ஒரு பழம்பெரும் கட்சி, 30-40 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு கட்சி. அப்போ அவங்க இதை சொல்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி ஆணாகப்பட்ட காங்கிரஸ்க்கே வந்து எவ்வளோ திமுக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 29 சீட்டு தான் வந்து அவங்கள தந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு புது கட்சி இன்னுமே ப்ரூவன் மக்களிடம் சென்று தன்னை நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளோ சீட்டு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இவங்க போயிட்டு என்ன அதெல்லாம் கிடையாது. 234 டிவைடட் பை 2 117 அது வேணும் எங்களுக்கு. வந்து 2 வருஷம் நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நாங்கள் தான் டெபுட்டி சிஎம்மாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அவங்க கடுப்பாகி ஆள விட்றா சாமி, நாங்கள் போய் பிஜேபியோடய போட்டு எப்படி இருந்தாலும் எங்களை கழுவி ஊற்றுவாங்க, அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபியோட சேர்ந்து நாங்கள் வந்து எங்களை கழுவி ஊற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க நேராக போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் புறா விடுத்தூடு, அணில் விடுத்தூது எல்லாம் பட்டி
காங்கிரஸ் இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்திருக்காங்க ஒரு பாயிண்டில். ஆனால் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிஜேபி அழுத்தி பேசாத ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க, அது கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் விஜய் அண்ணனுடைய எதிரி நாங்கள்லாம் கிடையாது. நாங்களாம் தைரியமாக உண்மையை பேசுகிறவங்க. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டோ எதுவுமே அடையலை. இல்லை அவர் எதிரிகிட்ட இருந்தும் நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் அடையலை. அவங்க ஏதோ அமௌண்ட்டை கொடுத்து நீ பேசுகிற அப்படின்லாம் சொல்லலை. நாங்கள் பொதுவாக பொது மனுஷனாக வந்து பேசுகிறோம், அவ்வளோதான். இப்போது அவருடைய எதிரிகள் யாருன்னா அவங்க கூட இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபினான்ஷியல் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு நாள் விஜயனுக்கு தெரிய வரும். கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியிலேருந்து ஆதவர்ஜுனாலேருந்து எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் போய் சேர்ந்துருக்கிறது. அந்த பெனிஃபிட் எதுக்கு அப்படின்னா அவர் எந்த இடத்துலையும் விஜயண்ணை வந்து ஓட்டுக்கள் மட்டும் வாங்கணும், அவர் பவருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட்டு. இதுதான் அசைன்மெண்ட். விஜயண்ணை இதை பார்த்தாருன்னா, இதில் பார்க்க மாட்டார், ஒரு வேளை பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், அதான் அசைன்மெண்ட். ஏன்னா நீங்கள் பவருக்கு வந்துட்டிங்கன்னா எங்கள் பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை. பட் நீங்கள் இந்த எலெக்ஷன் நீங்கள் பவருக்கு வரலைன்னா 29க்குள்ளே உங்கள் கட்சியை வந்து செங்கலாக உடச்சிடலாங்கிறது தான் ஐடியா. இதற்கு எதிரிகள் வெளியிலலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து நாங்கள்லாம் கிடையாது. நீங்கள் பவருக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்போம். ஓகேடா வந்துட்டாரா, பரவாயில்லடா, எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது தான், பட் ஆனால் ஓகே நம்ம அண்ணன் பவருக்கு வராரு, நல்லது செய்வாரா அப்படின்னு யோசிப்போம். இது கூட்டணி இல்லாமல் இந்த பவர் வராதுங்கிறது விஜயனுக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஓட்டுக்கள்லாம் சீட்டாக மாறாது. இன்றைக்கி வந்து நல்ல வாய்ப்புகள். இன்றைக்கி எடுக்கிற சர்வேல என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவங்க சேர்ந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, வட தமிழகத்து அதாவது சென்னை சுற்றி இருக்கிற தொகுதிகளில் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரைக்குடி அங்கே பிரபுவண்ண அந்த மாதிரி தொகுதிகள், இப்படி ஒரு 30-40 தொகுதிகள் வந்து அவங்க வர்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி எப்படி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற செல்வாக்கு சரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. அது எலெக்ஷன் வரப்போ தான் கண்டிப்பாக தெரியும். இப்போது கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து வாக்காளர்களுக்கெல்லாம் ஓட்டு தர வேண்டாம், நேர்மையாக நிற்கிறீங்க. ஆனால் பூத் ஏஜென்ட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த செலவு பண்ணுறதுக்கெல்லாம் காசு வரணும் இல்லைங்களா, காசு தந்தே ஆகணும். ரொம்ப குறைந்தது 10 கோடி ரூபாய் இருந்தால் தான் ஒரு தேர்தலை வந்து சந்திக்க முடியும். தான் ப்ராக்டிக்கலான உண்மை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே தான் இருக்கணும். 30-35 லட்சமெல்லாம் வந்து டீ செலவு கூட பத்தாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த தொகை வைத்திருக்கிற கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, தவைக்கல கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனால் இந்த தொகை வச்சு வெறும் காசு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் செல்வாக்கூடிய கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தா கைவிரல் விட்டு எண்ணிடலாம், 50 பேர்த்து மேலே தாண்ட மாட்டாங்க. இதுதான் உண்மை. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை வந்து எந்த மெக்கானிசம் கொண்டும் இவங்க ஃபில்டர் பண்ணவே இல்லை. எல்லாமே புஷி ஆனந்த் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் கண்ட்ரோலில் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அவர் ஜான் ஆரோக்கியசாமி என்ன நினைக்கிறாரா, நான் ஒரு சித்தாந்தம் இதுவாக பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் கேண்டிடேட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே யார் கேண்டிடேட் போடுறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையோ தவிர, இவங்களுக்குள்ள அவங்க ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் இவங்க பிரச்சனையே கிடையாது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு வருதுங்கிறத அவங்க 2 பேர்த்தோடைய பிரச்சனையை தவிர வேறு எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை. ஐயா எஸ்ஏசி இன்றைக்கி இருந்திருந்தார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் வந்து விஜயனுக்கு வந்து பண்ணியிருப்பார். தம்பி, 234 தொகுதியில் நம்ம போட்டி போடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம், அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம், பிரச்சாரம் பண்ணுறதுக்கே நேரம் இருக்காது. நாம் 50 நல்ல தொகுதியில் தேர்ந்தெடுத்து சூப்பராக போட்டி போட்டு அதில் 20 தொகுதியில் வென்றா போதும் தம்பி, நாம் தான் 2031 நிச்சயமாக ஆட்சி கட்டலில் உட்காருவோம் அப்படிங்கிற உண்மையை அழகாக சொல்லியிருக்கலாம். இது விஜயகாந்த் சாருக்கு நடந்துச்சு. 2011 கூட்டணி அமைச்சார், 39 சீட்டு வாங்கினாங்க, எதிர்கட்சி ஆனாங்க. அந்த அன்னைக்கு உடல்நிலையும் அந்த கட்சியும் கரெக்டாக வந்து காப்பாற்றிருந்தாங்க. அப்படின்னா 2014 விஜயகாந்த் சார் தான் சிஎம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அவர் வந்த வாய்ப்பை அவர் நழுவு விட்டார். இன்னொன்று எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து உடைச்சாங்க. அந்த உடைக்கிறத ஒரு நாள் தடுக்க முடியாமல் போயிடுச்சு, பவர் இருந்துமே, எதிர்கட்சியாக இருந்துமே. இப்போ அண்ணன் வந்து இந்த பவர் ஆக்சஸ் வந்து எடுக்காமல் இவர் இப்போ என்ன ஃபஸ்ட்லேருந்தே ஹைப் பண்ணுறாங்கன்னா, அதாவது எந்த அளவுக்கு உள்ள வந்து உட்கட்சி ஜனநாயகம் மோசமாக இருக்குன்னா, கட்சி ஆரம்பித்து 3வது மாதம் வந்து புஷி ஆனந்துக்கு ஒரு கேக் கட்டுறாங்க. இது சும்மா வெரிஃபை பண்ணிங்க, நான் சொல்கிறது உண்மைங்கிறதுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3வது மாதம் வெட்டுற கேக் என்ன வெட்டுறாங்க அப்படின்னா, புஷி ஆனந்துக்கு அவருக்கு பர்த்டேவோ ஏதோ ஒன்று வெட்டுறாங்க. ஹாப்பி பர்த்டே டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எழுதி தான் கேக் வெட்டுறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தான் சந்திரமுகியாக மாறிட்டன்னே நம்பி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவர் தான் சிஎம், புஷி ஆனந்த் டெப்புட்டி சிஎம், ஆதவர்ஜுனா விளையாட்டுத்துறையா, அடுத்து வந்து என்ன கலைத்துறையெல்லாம் வந்து நம்ம ராஜ்மோகன் அண்ணன், அப்படி வந்து
துறைகள் பிரித்து அமைச்சர்களாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சி ஆரம்பித்து 3 மாதத்துலேயே. இதுதான் நடந்துட்டு இருந்திருக்குது, உள்ளே வந்து நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகுது. ஆஹா, நம்ம கூடலாம் யாரும் கூட்டணி வரல அப்படிங்கிற அந்த உண்மையை புரிய ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி சசிகலா மேடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல். இன்னும் எலெக்ஷனுக்கே மொத்தமே சேர்த்து 50 நாள் கூட இல்லாத ஒரு தருணத்தில். ஆக இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் அண்ட் பூத் நிர்வாகிகள், இல்லை அந்த பக்கம் இருக்கிற வட்டம், பகுதி, தொகுதி நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல தாவைக்கால, எல்லாருமே நிறைய இடங்களில் ஆளுங்கட்சி வந்து அவங்களுக்கு இணக்கமாக போய் எல்லாத்துக்கும் ஒரு தொகை பேசிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இது அக்கிரமம் மாதிரி தெரியும். கண்டிப்பாக தேர்தல் அரசியல் அது அக்கிரமமே கிடையாது. ஏன்னா தாவைக்கா சைட்லேருந்து அவங்களுக்கெல்லாம் எதுவும் வருமா? எனக்கு தெரிஞ்சு வராது. அப்போ அவங்கவுங்க மனைவிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யோ நீ 10, 15 வருஷம் 20 வருஷம் உழைச்சது போதும், அவங்க கொடுக்குறாங்க, உனக்கு பிரச்சனையும் பண்ணல, வாங்கிட்டு கம்முன்னு செட்டில் ஆகுன்னு சொல்லுவாங்க. இந்த எத்தனை பேர் விலை போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அது தேர்தல் பக்கத்தில் வந்து தெரியும். அது வந்து நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 20 வருடம் ஒரு கட்சிக்காக, ஒரு மனிதனுக்காக உழைச்சி திருப்பி எந்த பலனுமே அவங்களுக்கு வரல அப்படின்னா, ஏன்னா இவங்க செலவு பண்ண போகிறது கிடையாது, காசை எடுக்க போகிறது கிடையாது. தேர்தல்னால் காசை எடுத்தால் மட்டும்தான் தேர்தல் பண்ண முடியும், நீங்கள் நடத்த முடியும். நீ அதான் மக்களுக்கு தர வேண்டாம், பூத் ஏஜென்ட்லேருந்து மற்ற நிர்வாகிகளுக்கெல்லாம் காசு இறைச்சாதான் அவங்க போய் உற்சாகமாக போயிட்டு மேடை போடுவாங்க, போய் களத்தில் போயிட்டு உட்காந்து உங்களுக்கு வந்து ஓட் கேதர் பண்ணி உங்களை வந்து ஓட்டுக்களை வந்து சீட்டுக்களை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதற்கான எந்த இதுவும் இதுவரைக்கும் அதுக்கான எந்த மூமெண்ட்டும் நடக்கலை. இன்னொன்று, அந்த காசை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்படியே ஒரு பெருந்தொகை மெட்ராஸில் இருந்தாலும் அதை வந்து ஊரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை. இதெல்லாம் இந்த ரியாலிட்டியெல்லாம் விஜயனுக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னென்னா இதில் ஓட்டு மட்டும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இது பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த எலெக்ஷனையே அவங்க சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரிலிங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்போ உள்ளே பேசுகிறப்ப என்ன தெரியுதுன்னா, ஏதோ பண்ணுவோம் அந்த துணியில் தான் இருக்காங்களே தவிர, ஏன்னா நீங்கள் அவங்க விடுற அறிக்கையிலேயே உங்களுக்கு தெரியலாம். ப்ராக்டிக்கலாக தங்கம் அப்படின்னா 8 கிராம் தங்கம் இன்றைக்கி எவ்வளோ வருதுங்க? 1.5 லட்ச ரூபாய் ஆகிடுதுங்க. 1.5 லட்ச ரூபா வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எத்தனை பேருக்கு தருவீங்க? எத்தனாயிரம் கோடி வேணும்? அதற்கான நீங்கள் நிதி எங்கேருந்து வந்து உருவாக்குவீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் மொழி இருக்கிற ஒரு மாநிலம் இது. அப்போது எந்த கடன் அடைச்சி எங்கேருந்து ஃபண்ட்ஸ் எடுப்பீங்க? இதற்கான பதிலெலாம் எதுவுமே கிடையாது. பொத்தாம்பதுவாக சும்மா என்னென்னா நம்ம வரமாட்டோன்னு முடிவு பண்ணிட்டு சும்மா வந்து அறிக்கைகள், தேர்தல் அறிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து தண்ணியில் தான் நம்ம எழுதி வைக்கணும். மக்கள் இந்த செயல், இந்த விஷயத்தினால, இந்த விவகாரத்து அதில் பெண்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. நிறைய கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மிக அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகள் கணிசமாக இழக்க நேரிடும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அதுக்குன்னு வாக்கு வராதுன்னு இல்லை, நிச்சயமாக கணிசமான வாக்குகள் விஜயனை வாங்குவார். ஆனால் அவர் நினச்சது கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது மட்டும் இந்த தடவை நல்லா தெரியுது. இன்னும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பேசுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.